என் பேர் ஷேஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஏலியன்ஸ் உண்மையிலே இருக்காங்களா இல்லை அது ஒரு பொய்யா, அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ எடுப்போம். ஏப்ரல் 4ஆம் தேதி அருணாச்சல பிரதேசத்தில் கேரளாவை சேர்ந்த 3 பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருந்தாங்க. அவங்கள பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க ஏலியன் கூட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்பிக்கை இருக்குது, சில பேருக்கு சில விஷயங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. உதாரணத்துக்கு கடவுளை நம்புகிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, கடவுளை நம்பாதவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. உலகம் உருண்டைன்னு சொல்லி நம்புகிறவங்க ஒரு பக்கம், உலகம் ஃப்ளாட் எர்த், அதாவது உலகம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இப்படி பலவிதமான மக்கள் இருக்காங்க, பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. சில பேர் டைனோசர்கள் இன்னமும் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு நம்புகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை கிடையாது, இது கனவு வாழ்க்கை அப்படின்னு நம்புகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் இது நம்ம மேட்ரிக்ஸ் படத்தில் மாதிரி ஒரு சிமுலேஷன், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி இருக்கவங்கள பற்றின ஒரு வீடியோ தான் இது. கேரளாவில் திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஆர்யாவும் கோட்டையத்தை சேர்ந்த நவீன் தாமஸ் அப்படின்றோம், அவரோட மனைவி தேவின்றோம் 3 பேரும் அருணாச்சல பிரதேசத்துக்கு மார்ச் 28ஆம் தேதி போகிற 4ஆம் தேதி அவங்க 3 பேரும் மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. அருணாச்சல பிரதேச போலீஸுக்கு அவங்களுடைய பாடியை கைப்பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரியுது இவங்க 3 பேரும் கேரளாவை சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அங்கே இருக்க கேரளா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கேரளா போலீஸ் இவங்க யார் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இவங்க 3 பேரும் கேரளாவில் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க ஆர்யாவும், கோட்டையத்தை சேர்ந்தவங்க நவீன் தாமஸ் அப்படின்றவங்க, அவரோட மனைவி தேவின்றவங்க. இவங்க 3 பேருமே நல்லா படித்தவங்க, நல்ல வெல் எஜுகேட்டடாக இருக்காங்க, நல்லா படித்தவங்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நவீன் தாமஸ் அவரும் அவரோட மனைவி தேவியும் 2 பேருமே ஆயுர்வேதிக் டாக்டராகவும் இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் இந்த பிளாக் மேஜிக் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு. அது அங்கே சுற்றி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அவங்கள பற்றி விசாரிக்கும் போது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லேப்டாப்பை கைப்பற்றி அப்புறம் இவங்களோட ஃபோன்ஸ், இவங்களோட எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் போலீஸார் கைப்பற்றுறாங்க. அதில் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க இதை சம்மந்தமாக நிறைய தேடல்கள் வச்சுருக்காங்க. பிளாக் மேஜிக், ஏலியன்ஸ் இதை பற்றின நிறைய தேடல்களை வச்சுருக்காங்க. இவங்க ஒரு டார்க் வெப்சைட்டில் ஒரு மெயில் ஐடியில் இவங்க மெயில்ஸ் ரிப்ளைஸ், இவங்க ஒரு சில மெயில்ஸ் அமைச்சிருக்காங்க. அதுக்கு அந்த டார்க் வெப்சைட்லேருந்து இவங்களுக்கு ரிப்ளை வந்திருக்கு. உதாரணத்தை பார்த்தீங்கன்னா அந்த டார்க் வெப்சைட்டில் இவங்க என்ன மெயில் கேட்டிருக்காங்கன்னா, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, ஏலியன்ஸ் அப்படின்றதுல இருக்கா அப்படின்னு கேட்டுருங்க. அந்த வெப்சைட்லேருந்து ஏலியன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு மெயில் பண்ணிகிட்ருக்கேன், நானும் ஒரு வேற்றுக்கிரகத்தை சேர்ந்த ஒரு ஏலியன் தான் அப்படின்னு அந்த மெயிலில் ரிப்ளை அவங்களுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க சில கேள்விகள் அந்த மெயில்ஸில் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன கேள்விகள்லாம், உதாரணத்துக்கு சைனா நிலாவுக்கு ராக்கெட் அமைச்சாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த சைட்லேருந்து என்ன ரிப்ளை வந்திருக்கலாம், அது உண்மை, ஆனால் அதுக்கு அவங்க ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைனோசர்லாம் உண்மையிலேயே வாழ்ந்ததா, அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைனோசர்லாம் வாழ்ந்துருக்கு, அது இந்த பூமியில் கிடையாது, அது நாங்கள் வேறு ஒரு உலகத்துக்கு வேறு ஒரு பூமிக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம், வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு அந்த ரிப்ளை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மெயிலில் என்ன ரிப்ளை வந்திருக்குன்னா, இந்த பூமியில் வாழ்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இவங்களுடைய உயிர் மார்ஸில் உயிர் பெறும் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்கு. ஒருவேளை இவங்க அதை நம்பி இருக்கலாம், இல்லை இவங்க என்ன மோட்டிவில் இவங்க இறந்துருக்காங்க அப்படின்றது தெரியல. இவங்க 3 பேரும் அருணாச்சல போலீஸ்க்கு எப்படி கிடைச்சாங்கன்னா, 2 பேர் கையில் மணிக்கட்டில் பிளேடால் கிழிக்கப்பட்டிருந்துச்சு, ஒருத்தவங்க கழுத்தில் பிளேடால் கிழிக்கப்பட்டு. இதை வச்சு பார்க்கும்போது அருணாச்சல போலீஸ் இது சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன மோட்டிவ், எதுக்காக சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்றது இன்னமும் ஒரு கன்ஃபியூஷன், இன்னும் ஒரு கன்க்ளூஷன் வராமல் தான் இருக்குது. ஒருவேளை இவங்க அந்த பிளாக் மேஜிக் மேலே நம்பிக்கை வச்சு தான் இவங்க இறந்து போனாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாமா, இல்லை ஒருவேளை இந்த மெயில்ஸில் இங்கே இறந்து போயிட்டா மனிதர்கள் மார்ஸில் மறுபடியும் உயிரோடு வரலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்பியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டு தான் இருக்குது. இது கூடிய சீக்கிரத்தில் இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் தெரிய வரும். இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இதனால் சில பேர் இறந்து போயிருக்காங்க, சில பேர் மூட நம்பிக்கையில் உதாரணத்தை பார்த்திங்கன்னா நரபலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது புது விதமான ஒரு விஷயமா இருக்குது. இது யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்க உண்மையிலேயே ஏலியன்கிட்ட பேசியிருக்காங்களா, இல்லை இவங்களுடைய இந்த மாதிரி பிளாக் மேஜிக் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குன்னு தெரிய இவங்களுக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் இந்த மாதிரி ஒரு வழியில் இவங்களை கொண்டு இருக்காங்களா அப்படின்றது இன்னும் மர்மமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாக் மேஜிக் அப்படின்றது உலகத்தில் எல்லா இடத்துலையும் அது இருந்துட்டு தான் இருக்குது. இந்தியாவில், சைனாவில், நேபாளில், அமெரிக்காவில், லண்டனில் எல்லா இடத்துலையும் இந்த பிளாக் மேஜிக் இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு விஷயங்கள், மர்மமான விஷயங்களை நம்புகிற மக்கள் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஃப்ளாட் எர்த், உலகம் உருண்டை கிடையாது, ஃப்ளாட்டுன்னு சொல்கிற ஒரு சில மக்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. முடிஞ்சளவுக்கு நம்மளுக்கு சுற்றி யாராவது இந்த மாதிரி விஷயங்களில்
ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்கள் அவங்க போகாதுன்னு நம்ம பார்த்துக்கணும். அது நம்மளுடைய கடமை. நம்ம கூட இருக்கணும், நம்ம தான் பார்த்துக்கணும். நன்றி. நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம்.